தமிழ்மோக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பேச போகிறோம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நிறைய பேருக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படி கான்செப்டே வந்து ரொம்ப குழப்பறதமாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இன்றைக்கான வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 3 மெத்தடாலஜி நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஒன்று வந்து நான் ஃபோன் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணுறது. அதில் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா மேக்ஸிமம் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கேமராவோட வந்து ஃபோன்ஸில் தான் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமிங்கில் வந்து நான் எனக்கு வந்து டக்குனு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த ஆப் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இல்லை அந்த ஆப்போட லிங்க் நான் நான் அதை எப்படின்றது தெரிஞ்சுக்கிற விரும்பலை அப்படின்னா ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு டெடிக்கேட்டாக ஃபுல் ரிவ்யூ வீடியோவே ஒன்று போட்டிருக்கோம், அதை வேணால் ஐக்காலில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று ரெண்டாவது வெப்சைட் மூலமாக. அது இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதான் மூணாவது மெத்தட். நாங்கள் ப்ரையாரிட்டியாக யூஸ் பண்ணக்கூடியது எடிட்டர். ஸோ எடிட்டரில் போட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தடாலஜி இருக்குது. இந்த 3 மெத்தடாலஜி தான் நாங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது எப்படிலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கேன். ஸோ போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபோனில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆப் பார்க்கணும். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஆப் பற்றி நான் பேச சொல்லணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா டால்பி ஆன். ஸோ டால்பி அட்மாஸோட அஃபிஷியல் ஆப் தான் இது. ஸோ இந்த டால்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். நிறைய விதமான ஆடியோவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் தான் இது பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது வந்து ஆப்பிள் அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்ட். ஸோ 2 பிளாட்ஃபார்முக்கும் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வீடியோவில் இருக்கிற ஆடியோவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும், இல்லை ஆடியோவாகவும் தனியாகவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகும். பட் வீடியோவும் இதில் பண்ண முடியும் அப்படின்றத ஷோ பண்ணுறதுக்காக தான். சில பேர் ஆடியோ மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் அல்லவா? ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுதான் இப்போ நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ இம்போர்ட் ஆகி முடியட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் வீடியோ அதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதை வந்து நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ஆப் இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் சொல்லணும்னா தனியாக நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீ செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே டால்பி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது 2 ஆப்ஷன் போய் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீநேம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல டூல்ஸ். ஸோ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நீங்கள் 8க்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா 9, 10 வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணுங்கள், நல்லா இருக்காத அளவுக்கு. ஸோ 8 வரைக்கும் நீங்கள் பேஸாக வந்து லிமிட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஆடியோக்கு வந்து பூஸ்ட் வேணும், இல்லை ஆடியோட டோன் அதிகமாக வேணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். இதில் என்ன நல்ல விஷயம்னா பாஸ் வேணும்னா சில நேரத்தில் சாங்ஸுக்கு நம்ம பாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் இதில் நம்மளால் மாற்றிக்கிற முடியும். ஸோ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்பு ஃபார் ஃபோனில் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபியூஷனாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து லேப்டாப்பில் வந்துச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரீமியம் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீமியம் ப்ரோ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்கட்டும். ப்ரீமியம் ப்ரோவில் எப்படி வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறது அப்படின்றது இதில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்லிப்பை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஸ்லிப்பில் மட்டும் அந்த ஆடியோவில் அந்த ஸ்லிப்பில் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா போதும். ஸோ அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓபிஎஸ்ல எதுக்கு ரெக்கார்ட் ஆகாதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஓபிஎஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட எஃபெக்ட் பேனல்ஸ் ஓப்பன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடாப்போட ப்ரீமியம் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக லைப்ரரி ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ லைப்ரரியிலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இருக்கும். நம்ம தனியாக போய் ஒவ்வொன்றத்துக்கு எடிட் பண்ணி எடுத்து அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேறு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு எஃபெக்ட் பேனல் இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு ஒர்க்ஷிப்பில் போய்ட்டு ஆல் பேனல்ன்றதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எஃபெக்ட் எவ்வளோ செலக்ட் பண்ணீங்க, அதில் போய்ட்டு ஆடியோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்துடுங்க. ஆடியோ எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் நாய்ஸ் ரீஸ்டோரிங் இந்த இது இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டி நாய்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களோட ஆடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்னோட ஆடியோ அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இப்படி தூக்கி போட்டால் மட்டும் போதும். மற்ற எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஹெவியாக வேணும் அப்படின்ற சமயத்தில், அதாவது எடிட் பண்ணும்போது எனக்கு நிறையா நாய்ஸ் வந்து ரிடெக்ட் ஆகணும் அப்படின்ற சமயத்தில், ஏன்னா ஒவ்வொரு மாதிரி ஆடியோ இருக்கும் அல்லவா? ஸோ அதனால் ஹெவி ஆடியோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து எனக்கு வந்து நாய்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா லைட் நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெவி நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ நான் 100% கொடுத்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடிட்டிங் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்குள்ளே வந்தாச்சு. ஸோ லேபில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஸோ
உங்களோட ப்ரௌசர். ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர் போய்க்கோங்க. ஸோ அந்த ப்ரௌசரில் போயிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் வெப்சைட் என்ன அப்படின்றதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. தேவையில்லாத டேப்ஸ் எனக்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா media.io அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீ லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ media.io அப்படின்றது இந்த வெப்சைட்டோட பேர். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கெட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபைலை முதல்ல அப்லோட் பண்ணணும். ஸோ ஒரு ஆடியோ ஃபைல், ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஸோ அப்லோட் பண்ணிட்டு அதில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு டீநாய்ஸ் பண்ணலாம், டீநாய்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் நாய்ஸ் பண்ணாலும், இல்லை விண்டு நாய்ஸ் எடுக்கணும்னாலும், இல்லை நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை என்ஹான்ஸ் பண்ணாலும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டீநாய்ஸ் கொடுத்துட்றேன். டீநாய்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரெடியூஸ் த நாய்ஸ் நாவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ண உடனே அப்படியே இது கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதாவது அப்லோடிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய டீநாய்ஸ் அதாவது நாய்ஸஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதான் டிஐ ப்ராசஸ். பட் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக ஆன்லைனில் இதெல்லாம் நெட்டை பொறுத்த வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி முடிச்சுட்டு அதாவது இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கேயே நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா தான் கிடச்சிருச்சு அப்படின்ற சமயத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ணுறதுக்கு பெரிய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. நீங்கள் இதை வந்து லாகின் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. லாகின் பண்ணோம், லாகின் பண்ணி நம்மளால் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஐடியோ இல்லை ஏதோ ஒரு ஐடியோ போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு அவ்வளோதான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் நாங்கள் யூஸ் பண்ணுற 3 மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுட்டு மிச்சத்தை பேசுவோம். வாயா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கா, இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்காது உங்களுக்கே தெரியும். பட் புதுசாக லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் தான் அப்புறம் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை விட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி என்ன செய்யணும் தாறு வர கிடைக்கும். அதான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தான் என் வீடியோ முடிச்சு. Bye. I played it innocent, a feeling